வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம்னா ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா தீவிரமான எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இருக்கார். ஸோ ஜெயக்குமார் இப்போ சிவி சண்முகம்னா ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா குதிச்சு போயிருக்காங்க. திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பரச்சு வச்சுருக்காரு. அம்மாவே போயிட்டாங்க. ஸோ அவங்க அந்த அம்மா உணவகம் அதெல்லாம் வெளுத்து மூடிட்டாங்க. அம்மாவே போன அப்புறம் அதெல்லாம் எதுக்குன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் ஒரு பேட்டில். அதுக்கு சிவி சண்முகம் என்ன சொன்னார், எம்ஜிஆர் கூட போயிட்டாரு, சத்துணவு பார்த்தீங்கன்னா இப்போ நிப்பாட்டுற தைரியம் இருக்கா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க, அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு உங்கள் தைரியம் இருக்கா? ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம். உங்களில் பார்த்தீங்கன்னா சீனியர்கள் யாராச்சும் துணை முதலமைச்சர் பதவி வர முடியுமா அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் சரவெடியாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும், வேலுமணி எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரும்போது ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிரமான ஒரு ஆதரவாக இருக்கார். எதனால் இருக்காரு? அவர் மனுக்கு எம்பி சீட்லாம் கொடுத்தாங்க, நம்ம தென்சென்னையிலாம். அது எதனால் கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ முன்னாள் அமைச்சர் மகன்றால ஜெயக்குமார் ஜெயவர்தனுக்கு செலவு பண்ணியே ஆகணும் ஒரு கட்டாயம் அவர் மகன்னால. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை நிப்பாட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு இருந்தாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் 3ஆவது இடம் போகின்ற ஒரு எதிர்பார்ப்பே பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ 2ஆம் இடத்தாச்சும் வந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். பட் வரையும்ல டெபாசிட் காலி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டையாக தான் இருக்குது. ஸோ ஜெயவர்தனால பார்த்தீங்கன்னா அங்கே தாக்கு பிடிக்க முடியல. தமிழிசை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வருது. ஸோ இப்போ ஜெயக்குமார் நினைக்கிற ஒன்றிணைந்து அதிமுக அப்படி பயணம் பண்ணால் ஜெயிச்சிடலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டதாக சொல்கிறாங்க. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கதா சொன்னாங்க. ஸோ கணிசமாக பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், உதயகுமார், கேபி முனுசாமி போன்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்தாலுமே இப்போ பெரும்பான்மையாக தான் பார்த்தீங்கன்னா குறிக்குது. பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர், அன்பழகன், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வாக்கான முன்னாள் அமைச்சர்கள், செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள். எடப்பாடி பழனிசாமி இருக்க ஜெயக்குமார், உதயகுமார், கேபி முனுசாமி எல்லாம் செலவு பண்ணாத ஒரு முன்னாள் அமைச்சர்கள். எப்பயுமே செலவு பண்ணுற முன்னாள் அமைச்சர்கள் கைதான் ஓங்குன்றாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணியை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரோட ரகசியத்தை உடைச்சாருன்னா கண்டிப்பாக இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமையோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி அதிமுக நீக்கப்பட்டு ரொம்ப வெளியே ஓபிஎஸ் அதிமுக நுழையணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு வர்றோம், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சசிகலா பொதுக்குழு கூட்டி எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சியிலே பார்த்தீங்கன்னா ஈடுபட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு போனா எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் புரிய வைக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஸோ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 6 பேர் பேசினாங்க, இல்லைங்க ஒத்து வராது, நான் பார்த்தீங்கன்னா இணைக்க மாட்டேன்ட்டார். இப்போ 18 பேர் பேசியிருக்காங்க. ஸோ அப்படி மெஜாரிட்டி கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார், ஒத்துக்குவார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையில் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கறதுக்கு வேலுமணி, வைத்தியலிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா முனைப்பு காமிச்சிட்டு வராங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் காலி பண்ணணும். ஸோ அதனால் திமுகவிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நகர்த்தி அவங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பேசப்படுது. ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா 2020 சட்டமன்ற தேர்தல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஊழல் செஞ்சிருந்தா அதிமுகவில் கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்க பாடம் போட்டோம்னு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணிடுவோம்னு சொன்னாலுமே பட் இவ்வளவு வழக்கு பதிவு பண்ணாமல் இப்போ பண்ணதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. 2026 அதிமுக ஒன்றிணைந்து சேர்ந்தா திமுக பிரச்சனைனால தான் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் மகன் சொல்ல ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு வேலுமணி, வைத்தியலிங்கம்லாம் முயற்சி பண்ணுறதுனால தான் இந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு அவங்களுக்கு இந்த நெருக்கடி உருவாச்சுன்ற மாதிரி பிம்பத்தை கொண்டு போகும்போது ஸோ ஓபிஎஸ், வேலுமணி, தங்கமணி, வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் ஒரே சைடில் இணைகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இணைக்க மாட்டேன், அது இணைச்சா அது திமுக பிரச்சனைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வரிசையில் எடப்பாடி பழனிசாமி நிற்கிற ஒரு பிம்பம் ஏற்படுது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி உருவாகும். எம்பி எலெக்ஷன்லாம் மிகப்பெரிய தோல்வி, அதை புரிஞ்சுக்கிட்டாச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைக்கணும். ஸோ அப்படி ஒன்றிணைக்கணும்னா மிகப்பெரிய தோல்வின்றதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலுமே இப்போ முன்னாடி ஓபிஎஸை நீக்கினதுக்கும் இப்போ நீக்கினதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் காலி தென் மாவட்டங்கள், அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும். அதிமுக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் 5 இடங்களில் டெபாசிட் இழந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சட்டமன்ற தேர்தலையும் அதே ஃபேஸ் பண்ணால் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை பெறும். இந்த 2026 விட்டோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக மீண்டு வரதே கஷ்டம்ன்றாங்க. அந்த இடத்துல பாஜக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026 பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக எதிர்கட்சியாகவும் அதுக்கப்புறம் 2031 பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலே ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு எல்லா தலைவருக்கும் முனைப்பு காமிட்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.